ஈஸ்டர் பண்டிகையையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. 1000 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த பிச்சிப்பூ 1600 ரூபாயாகவும், 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த மல்லிகைப்பூ தற்போது 600 ரூபாயாகவும் விலை உயர்ந்துள்ளது. வெயிலின் தாக்கம் காரணமாக உள்ளூர் பூக்களின் வருகை குறைவாக உள்ளதாக அப்பகுதி வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து காலி குடங்களுடன் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடம்பூர் கிராமத்திற்கு கடந்த 10 நாட்களாக முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. இதன் காரணமாக அன்வர்திகான்பேட்டையிலிருந்து திருத்தணிக்கு செல்லும் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து காலி குடங்களுடன் அப்பகுதியினர் மறியலில் ஈடுபட்டனர். மக்கள் விரோத ஆட்சியில் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் அலட்சியத்துடனேயே செயல்படுவதாக மக்கள் சாடியுள்ளனர். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆய்வுக்கூடத்தில் ஒப்பந்த பணியாளர் மீது திராவகம் கொட்டியதில் அவர் படுகாயமடைந்தார். தூய்மை பணி மேற்கொண்ட பெண் ஒப்பந்த பணியாளர் மீது திராவகம் பட்ட நிலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தீங்கு விளைவிக்கக்கூடிய திராவகத்தை பாதுகாப்பின்றி வைத்த மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.